லட்டு பண்ணி காட்ட போகிறேங்க. என்னென்ன பொருட்கள் அதுக்கு தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பூந்தி லட்டு செய்வதற்கான பொருட்கள் வாங்க பார்க்கலாம். 900 கிராமு கடலை மாவு, 1 கிலோ சர்க்கரை, 50 கிராமு முந்திரி பருப்பு, 30 கிராமு திராட்சை, 20 கிராமு கிராம்பு, பிஞ்சளவு சால்ட்டு, பிஞ்சளவு பச்சை கற்பூரம். நம்ம இந்த கடலை மாவு வந்துட்டு நம்ம தண்ணி சேர்த்து கரைச்சிக்கிடலாம். வாங்க பார்க்கலாம். நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு சுகர் ஜீரா பண்ணுறப்ப பாகுல் வந்துட்டு நம்ம இதை நெய்யிலையும் நம்ம வறுத்து போடலாம். இல்லாட்டினா நீங்கள் எண்ணெயில் கூட வறுத்து போடலாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் நம்ம கடலை மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சிக்கிடலாம். வாங்க பார்க்கலாம். நம்ம இந்த கடலை மாவை கரைச்சிக்கிடலாங்க. இந்த சால்ட்டு மட்டும் நம்ம பிஞ்சளவு சேர்த்துக்கிடலாம். எந்த ஒரு ஸ்வீட்டு பண்ணும்போதும் லட்டு பிடிக்கும் போதும் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிடணும். கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவுக்கு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கிடணும் மிக்ஸி பண்ணி. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு. பாருங்கள், இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து. பாருங்கள், மாவு இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. அப்போ தான் பூந்தி போடுறப்ப நல்லா சல்லுன்னு ஜாரில் இறங்கும். பாருங்கள், இப்படி பண்ணிக்கிறணும். இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிறணும். பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் இப்படி கரைக்கணுங்க. ஆனால் கடலை மாவு வந்து ஃபஸ்ட்லேயே நீங்கள் ஜலிச்சு எடுத்துக்கணுங்க. அப்போ தான் நமக்கு கட்டி இல்லாமல் வருங்க. இப்போ நான் கடாய் வச்சு நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. எண்ணெய் சூடேறி இருக்கும். நம்ம இப்போ போய் பூந்தி அடிப்புங்க. வாங்க பார்க்கலாம். பூந்தி ஊற வைக்கிறதுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு சர்க்கரை பாகு ஃபஸ்ட்டு நம்ம பண்ணிக்கிடலாங்க. இந்த சர்க்கரை வந்து மூழ்கிற அளவுக்கு மட்டும்தாங்க தண்ணி ஊற்றணும். தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றிடக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு ஊற்றணும். அந்த பாவை ஃபஸ்ட்டே பண்ணிக்கிடலாம். பாருங்கள், ஒரு பக்கம் எண்ணெய் சுட்டுக்கிட்டு இருக்கு, காஞ்சிக்கிட்டு இருக்கு எண்ணெய். ஒரு பக்கம் நம்ம பூந்திக்கு நம்ம வந்து சர்க்கரை பாகு காய்ச்சிக்கிடலாம். இந்த சர்க்கரை பாகு நல்லா கொதிக்கணுங்க. நல்லா ஒரு நூல் பதம் கையில் இப்படி பிடிச்சி பார்த்தாக்கா ஒரு நூல் பதத்துக்கு வரணுங்க. அப்போ நம்ம இது வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம் கேஸு. நல்லா கொதிக்கட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. அழுக்கு இருக்குங்க. அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் விட்டோம்னா இந்த மாதிரி நல்லா நொறையாக வருங்க. அந்த சர்க்கரையில் இருக்கிற அழுக்கெல்லாம் நம்ம இப்போ எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா கொதி வரட்டுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் அழுக்கு இதெல்லாம் நீங்கள் இந்த அரிக்கரண்டிலேயே இப்படி எடுத்துக்கிடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கிடணும். தண்ணி வச்சு தண்ணியில் நீங்கள் ஜார் நல்லா அலசிக்கிடணும் அரிக்கரண்டியை. இந்த அளவுக்கு ஒரு நூல் அளவுக்கு இப்படி இருக்கணுங்க. பாருங்கள், இதை இப்போ நம்ம பிடிச்சு பார்த்தா பாருங்கள் இப்படி ஒட்டணுங்க. ஒரு நூல் பதத்துக்கு வந்துருச்சுங்க. நம்ம இப்போ இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இலாச்சி பவுடர் போட்டுக்கலாங்க. ஏலக்காய் நம்ம இதை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கோம். என்ன நீங்கள் கலர் சேர்த்துக்கிற மாதிரி இருந்தால் ஒரு பிஞ்சு அளவுக்கு நீங்கள் இந்த கலர் சேர்த்துக்கிடலாங்க. பாருங்கள், சிறிதளவுக்கு பச்சை கற்பூரம் சிறிதளவுக்கு போடுங்க இந்த மாதிரி. அப்போ தான் லட்டு பிடிக்கிறப்ப லட்டு நல்லா வாசனையாக இருக்குங்க. நீங்கள் கலர் வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டான்னாக்கா போட வேணாம். பாருங்கள், ஒரு நூல் பதத்துக்கு இது வந்துடுச்சு. பாருங்கள், நம்ம இப்போ இறக்கி வச்சுடுவோம்.
தனியாக இறக்கி வச்சுட்டு இப்போ நம்ம பூந்தி அடிப்போம். கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறலாங்க. பாகு ரெடி ஆகிடுச்சு. சூடு எரிக்கிச்சா என்னென்னு பார்க்குறதுக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி விரலில் ஒரு ட்ராப் இப்படி விட்டு பாருங்கள் எண்ணெய் சுட்டுக்கிடுச்சு. இப்போ நாம் ஜாரில் நம்ம இப்போ பூந்தி பண்ணிக்குவோம். பாருங்கள், இந்த மாதிரி ஜாரில் நல்லா ஒழுகணுங்க. இப்படி பாருங்கள், இதேமாரி பூந்தியெல்லாம் எண்ணெயிலேருந்து மேலே வரணும். இந்த மாதிரி நீங்கள் இதேமாரி இப்படி தாங்க பண்ணணும். இப்படி லைட்டாக இப்படி தட்டணுங்க. இப்படி தட்டி விட்டிங்கன்னா இதில் பூரா சல்லுன்னு இறங்கிடும். லாஸ்ட்டில் இதே மாதிரி வச்சு லைட்டாக வச்சு தேய்க்கணும். இப்படி தேய்ச்சிங்கன்னா பாருங்கள், இதெல்லாம் உதிர்ந்துடும். இப்படியே இந்த கரண்டியில் இருக்கிறது இப்படி நல்லா வலிச்சு போட்டுருணுங்க. இந்த மாதிரி வலிச்சு போட்டு இதை நம்ம தண்ணியில் அலம்பிட்டு நல்லா துணி போட்டு தொடச்சிட்டு தாங்க மறுபடியும் இதை யூஸ் பண்ணணும். ஈரத்தோடு போட்டுறக்கூடாது கரண்டி. இதை நம்ம தண்ணியில் அலம்பிக்குவோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அலம்பிக்கிடணும் ஒவ்வொரு வாட்டியும் பூந்தி போடுறப்ப. இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு துணி போட்டு இந்த கரண்டியை அப்பக்கப்போ நம்ம தொடச்சிக்கிடணும். மறுவாட்டி நம்ம பூந்தி எடுத்து ஊற்றுறதுக்கு ஈரத்தோடு ஊற்றிடக்கூடாது. இப்போ நம்ம பூந்தி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி இது பூராமே நம்ம எடுத்துக்கலாம் தனியாக. இப்படி நல்லா எண்ணெய் இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஆயிடுச்சு. நம்ம இந்த கடைசி இது எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பூந்தி இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். பாருங்கள், மாவு கடைசி ஆகிடுச்சு. நம்ம முந்திரி பருப்பெல்லாம் இந்த எண்ணெயிலேயே பொரித்து எடுத்துக்கிடுவோம். இது ஒரு 2 நிமிஷம் கழித்து அந்த முந்திரி பருப்பு போட்டுக்குவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு தான் ஃபஸ்ட்டு போடணும். அப்புறம் திராட்சை போட்டுக்கலாம், கிராம்பு போட்டுக்கிடலாம். நீங்கள் நெய்யில் கூட வறுத்து போடலாம், டேஸ்டியாக இருக்கும். ஆனால் நான் எண்ணெயிலேயே பொரித்து போடுறேன். இந்த மாதிரி முந்திரி பருப்பு தனித்தனியாக தாங்க பொரித்து போடணும். இப்போ நம்ம திராட்சை பொரிச்சிக்கிடலாம். நல்லா மிதமான சூட்டில் நம்ம இந்த மாதிரி தீயாத அளவுக்கு பொரித்து போட்டுக்கிடலாம் லட்டு பிடிக்கிறதுக்கு. கொஞ்சம் பொறுங்க. பாருங்கள், திராட்சையும் இதேமாரி பொரித்து போட்டுக்கிடலாம். இப்போ கிராம்பு அதே போல் பொரித்து போட்டுக்கிடலாம். நம்ம இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கிட்டுங்க. கிராம்பும் இதே மாதிரி நம்ம வறுத்து எடுத்துட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி பூந்தியில் சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம பாகு வந்துட்டு கடாயை இறக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். பாகு கொஞ்சமாக வெதுவெதுப்பான சூட்டில் வச்சுக்கலாங்க. பாகு காய்ச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, நம்ம இன்னொரு 5 நிமிஷம் நம்ம இதை நல்லா சூடாக்கிக்கலாங்க. ஏன்னா ஆறிடுச்சு. இந்த பூந்தியெல்லாம் பொரித்து எடுக்க வரைக்கும் ஆறிடும் இல்லையா, அதனால் 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. பாருங்கள், கிராம்பு, முந்திரி பருப்பு, இதுக்கு திராட்சை எல்லாமே பாருங்கள் எல்லாம் வறுத்து போட்டு இருக்குது. இப்போ நம்ம இந்த பாகில் சேர்த்துக்க போகிறோம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி 1 ஹவர் வச்சிடணுங்க. 1 மணி நேரம். பீச்சில் நீங்கள் வந்து நடுவில் 15 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணுங்க. அப்புறமே தான் நம்ம 1 ஹவர் கழிச்சு தான் நம்ம வந்துட்டு லட்டு பிடிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இந்த சீனி பாகில் நல்லா சர்க்கரை பாகில் நல்லா ஊறணுங்க. நடுவில் நம்ம மிக்ஸ் பண்ணி வைப்போம். அப்போ தான் நல்லா ஊறும். இந்த பாகு வந்து நல்லா பூந்தியோடனா நல்லா சேரும். இந்த மாதிரி இப்படி நல்லா கிளறி விட்டு வைக்கணுங்க. இப்படி பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம இது 1 ஹவருக்கு ஊற விடலாங்க. நல்லா இப்படி சைடில் இருக்கிறது இப்படி எல்லாமே நல்லா லெவல் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா இப்படி அமுக்கி வச்சுட்டு நீங்கள் பிளேட் போட்டு மூடி வச்சுருவோம்.
1 ஹவர் நல்லா ஊறட்டுங்க. இடையில நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க, மறந்துடாதீங்க. அப்போ தான் லட்டு பிடிக்க நல்லா வரும். இப்போ நம்ம பிளேட் போட்டு மூடி வச்சுருவோங்க. நம்ம பூந்தி நல்லா 1 ஹவர் நல்லா ஊறிடுச்சுங்க. நான் 3 வாட்டி இடையில நான் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க. இங்கே பாருங்கள், நல்லா இந்த ஈரமெல்லாம் பாகு நல்லா இழுத்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இதில் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு பாருங்களேன். இந்த பாகெல்லாம் நல்லா இழுத்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை உருண்டை பிடிச்சிக்கிறோம். நம்ம உருண்டை பிடிச்சி கை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு நல்லா காட்டன்லேருந்து நல்லா கை தொடச்சிக்கிறணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இப்படி லட்டு இப்படி பிடிக்கலாம். பாருங்கள், இதேமாரி எல்லா உருண்டைகளையும் இப்படியே பிடிச்சிக்கிறணும். நல்லா அழுத்தி பிடிச்சிக்கங்க. பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சிக்கிடலாம். பாருங்கள், இது ஒரு பிளேட்டில் நம்ம இப்படி வச்சுடுவோம். இது பூராத்தையும் அந்த ஷேப்லேயே நம்ம பிடிச்சிக்குவோம். பூந்தி லட்டுன்னாவே இப்படி தாங்க பிடிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தி டைட்டாக அழுத்தி பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், பூரா லட்டு இந்த மாதிரி பிடிச்சாச்சு. ஆனால் யாராவது ஹெல்ப்புக்கு இருந்தாங்கனாக்கா சீக்கிரமாக பிடிச்சிடலாம். ஆனால் ஒண்டியாக பண்ணுறதுனால ஒரு மணி நேரம் இப்படி ஆகிடும், 1 ஹவர் ஆகிடும். பாருங்கள், இதில் வந்துட்டு இப்போ 57 லட்டு இருக்குங்க. அதான் 57 லட்டு இருக்குதுங்க. பாருங்கள், 57 லட்டு வந்துடுச்சு பாருங்கள். நீங்கள் அந்த 900 கிராமு போட்டதுனால நீங்கள் வந்து அந்த 100 கிராம் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் பாகு வந்து கம்மியாயிடும். அதனால் நான் 1 கிலோவில் 100 கிராம் நாங்கள் எடுத்து வச்சிட்டோம். அப்புறம் 900 கிராமில் தான் நாங்கள் மாவு பூந்தி அடித்து நாங்கள் லட்டு போட்டிருக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்களே இதேமாரி ட்ரை பண்ணுங்கள். என்னங்க, நம்ம லட்டெல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சாச்சுங்க. நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஃபங்க்ஷனு பார்ட்டியில் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரி இருக்காதுங்க. அதனால் நாங்கள்லாம் எப்பயுமே நாங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்டு பழக்கமே இல்லைங்க. குலோப் ஜாமுன் ஆகட்டும், ரசகுல்லா ஆகட்டும், எல்லாமே ஸ்வீட் ஐட்டம் நாங்கள் வீட்லேயே பண்ணிக்கிறோங்க. ஏன்னா எங்கள் ஹஸ்பண்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் இன்றைக்கி ஆஃபீஸ் போயிட்டார். அதனால் நான் 1 ஹவர் ஆகிடுச்சு நானே இது பண்ணி இது உங்களுக்கு காட்டுறதுக்கு. நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாங்க. வணக்கங்க.